ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். தமிழக அரசியல்ல இன்னைக்கு காலையில லைவ்ல சிலரும் பார்த்துருக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவர் குரு பூஜை, தேவர் ஜெயந்தி அப்படின்னு வருஷம் வருஷம் கொண்டாடுவாங்க. பசும்பொன் அதில அவர் பிறந்த இடத்துல கொண்டாடுவது வழக்கம். இது ஒரு முக்கியமான ஒரு பவர் சென்டரா நீண்ட காலமா இருந்துட்டு இருக்கு. அந்த இடத்திற்கு போகாத தலைவர்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எல்லா கட்சி தலைவர்களும், அதாவது வாக்கு வங்கி அரசியல் நடத்தக்கூடிய பிற ஜாதி தலைவர்களும் அங்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். பலரும் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். ஸோ அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, தேவர் குரு பூஜை அப்படின்னாலே ஒரு ஒரு பெரிய பரபரப்பு தென் மாவட்டங்கள்ல இருக்கும். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இப்ப அதிமுக. இப்ப அதிமுக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கவுண்டர் கட்சி அப்படின்ற மாரி ஒரு பிராண்ட் ஆயிருச்சு. இதுவரைக்கும் எம்ஜிஆர் இருந்த காலத்திலேயும் அப்படி கிடையாது. அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலத்தில அது பிராமண கட்சியா இல்ல. ஏன்னா ஜெயலலிதா ஒரு பிராமண பெண்ணாக பிராமணியராக மட்டும் நடந்து கொள்ளவில்லை. அவர் வந்து ஒரு திராவிட இயக்கத்து சார்ந்த கொள்கைகள் சார்ந்த ஒரு விஷயங்களை செய்திருக்கிறார். அவர் வந்து அந்த மாரி அவரோட மேல இந்த பிராண்டுமே விழுகல. ஸோ ஆனா வந்து இப்ப என்ன ஆச்சுன்னா, எடப்பாடி பழனிசாமி ஒரு கவுண்டர் கட்சி அப்படின்ற மாரி அதை மாற்றி விட்டார். ஜெயலலிதா இறப்புக்கு அப்புறம் அப்படின்றது தான் அந்த கட்சிக்குள்ள உள்ள ஒரு இது. அதே மாரி தென் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களுக்கு பிரதிநிதித்துவத்தில பெருசா இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்ததை தொடர்ந்து, இது கிளப்பி விடப்பட்டது. கிளப்பி விடப்பட்டது அப்படி நடந்தது அதுதான். ஏன்னா அவர் வந்து அவர் செய்த ஒரு முதலமைச்சர் தன்னை இன்னும் அமைச்சராகவும், எம்எல்ஏவாவே நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாருன்னா எடப்பாடியார், சேலத்துக்கு 5 பாலம் போட்டிருக்காரு. 7 பாலம் போட்டிருக்காரு. ஆனா, தென் மாவட்டங்களுக்கு ஏதாவது செய்தாரா என்றால், ஒரு மண்ணும் கிடையாது. ஒரு புல்லையும் புடுங்கி போடல. ஸோ, அதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து அதற்கு வந்து நீங்க வேலுமணிய எடுத்துக்கொள்ளலாம். வேலுமணி அவருடைய கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு டெவலப்மெண்ட் செஞ்சாரு. இப்ப திமுக வந்தது. திமுகவும் வந்து அங்க ஒரு பாலத்த போட்டு ஜிடி நாயுடுன்னு பேர் வச்சிருக்கு. இதெல்லாம் வேற. ஆனா, தென் மாவட்டங்களை அதிமுகவும் கண்டுகொள்ளவில்லை. இப்ப திமுகவும் எதையும் பெருசாக கண்டுகொள்ளவில்லை. அது இப்போ உள்ள மேட்டரு. கடந்த காலத்தில அப்படி இருக்கு. அதே மாதிரி என்னன்னா, சில குறிப்பிட்ட அங்கு செல்வாக்கு படைத்த ஜாதியினருக்கு வந்து எந்த விஷயத்தையும் ஒரு ஆணியும் புடுங்கல அப்படின்ற மாரி எடப்பாடி வந்து கட்சி ஜாதி சார்ந்த கட்சியாக மாற்றி விட்டார்ன்னு இந்த சலசலப்பு இருக்கு. இதுக்கிடையில என்ன பண்ணாருன்னா, எடப்பாடி பழனிசாமி, நீங்க வந்து ஆர்பி உதயகுமார கையில போட்டார். மதுரையைச் சேர்ந்த ஆர்பி உதயகுமார். அதே மாரி பார்த்தீங்கன்னா, செல்லூர் ராஜு. இவர்கள் 2 பேரும் முக்குளத்தோர் இனத்தைச் சேர்ந்தவர்கள். சரியா? இப்ப இதுல என்ன போச்சுன்னா, கடந்த முறை அதுலயும் பொங்கல போட்ட மாரி என்ன ஆச்சுன்னா, அ தன்னுடைய கார்ல வந்து செல்லூர் ராஜ ஏத்தாதனால அவர் பயங்கர வெக்ஸ் ஆயிட்டாரு. ஏன்னா, அவர் தன்மானம் ரொம்ப பிரச்சனை பார்ப்பாரு. தென் மாவட்டங்களை பொறுத்த அளவுக்கு எல்லா இடமும் தன்மானம் பார்ப்பாங்க. ஆனா, கூடயே இருந்து எல்லாம் ஜால்ரா போட்டு ஜெயலலிதா கூட இருந்து, அடுத்து சசிகலா கூட இருந்து, இப்ப ரொம்ப பெரிய விசுவாசியா இருக்கக்கூடிய செல்லூர் ராஜ பெருத்த அவமானம். கார்லயே ஏத்தல. இருக்கிறதும் போச்சுடா லொல்லக்கண்ணான்ற மாரி ஆயிப்போச்சு. இதுக்கு இடையில ஆர்பி உதயகுமாரெல்லாம் முக்குளத்தோர் இனத்தை பொறுத்தளவுக்கு அந்த மக்களை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய தலைவனே கிடையாது. மதிக்கப்படக்கூடிய செல்வாக்கு மிக்க ஒரு போல்டான ஒரு இதான தலைவராக ஆர்பி உதயகுமாரை அந்த மக்கள் பார்க்கல. ஸோ இருந்த போதிலும் அவர் அந்த இனத்தைச் சேர்ந்தவர்ன்றதுனால என்ன பண்ணாருன்னா, கோமாளித்தனத்தின் உச்சமாக ஏற்கனவே விஜய் வந்த தரித்திரமே தாங்க முடியாம இருக்கு தமிழ்நாட்டுல. தற்குறிகளோட கூட்டம். இந்த தற்குறிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரத்த கையெழுத்து போடுறாங்களாம். ரத்தத்தை எடுத்து கையெழுத்து போட்டு எடப்பாடியாருக்கு ஆதரவு தெரிவிச்சு, அவர வந்து தேவர் குரு பூஜைக்கு வர வைக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட கோமாளித்தனமான, தற்குறித்தனமான வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சார் உதயகுமார். இருந்த போதிலும் இன்னைக்கு ஒரு பெருத்த அசிங்கமாயி போச்சு. என்ன அப்படின்னா, தினகரன், அதே மாரி வந்து ஓபிஎஸ், அதே மாரி வந்து செங்கோட்டையன். இந்த 3 பேரும் 2 பேரும் ஒரே கார்ல போயிருக்காங்க. 3 பேரும் ஒன்றாக அந்த பூஜையில் கலந்துருக்கு. இது இது ஒரு அரசியல் தான். இது வந்து என்னன்னா, அவருக்கு பூஜை பண்ற இவங்க 3 பேரும் என்னத்த பண்றாங்க. சரி, அவரு இப்ப தேவர் மீது மதிப்பு மரியாதை இருந்ததுன்னா, அங்க போக வேண்டியது, கலந்து கொண்டு ஒரு இத போட்டு வர வேண்டியதுதான். ஆனா 3 பேர் சேர்ந்து சூடம் காட்டுறாங்க. இந்த 3 பேரும் காட்டக்கூடிய சூடம் யாருக்குன்னா, தேவருக்கு ஒரு பக்கம் அவரை வழிபட சென்றிருந்தாலும், இன்னொரு பக்கம் இதோட பழனிசாமிக்கு பொங்கல் வைக்கிறது மாரியான ஒரு சூழ்நிலை ஆயிருச்சு. ஏனென்றால் இந்த 3 பேர்ல, இந்த 2 பேர்ல எடுத்துட்டீங்கன்னா, தினகரனுக்கு வந்து அவர்கள் சமூகம் சார்ந்த செல்வாக்கு என்பது மித்த தலைவர்களை விட எல்லாம் ஒரு பிரஸ்டீஜியஸான ஒரு இது உண்டு. அத வந்து மறுக்க முடியாது. ஸோ இப்படி ஒரு சூழல் வந்த உடனே என்ன ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 பேரும் சேர்ந்து மொத்தமா கல்ல தூக்கி போட்டு யார பழனிசாமி இதோட மூடிட்டாங்கன்னு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த நீங்க பழைய நம்ம வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். முதல் முறையாக செங்கோட்டையன் தான் தலைமை ஏற்க போறாரு. அது வந்து எலக்ஷனுக்கு முன்னாடி அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா, அந்த இதில வந்து பல்டி அடிச்சு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுக்கும், பாஜகவுக்கும் மிக எதிராக செயல்பட்டதுனாலயும் ஒரு நம்பிக்கையான ஆள் கிடையாது எடப்பாடி பழனிசாமி.
எந்த நேரத்தில் வேணாலும் இப்போ தேவைக்கு வந்து இருக்காரே தவிர அப்புறம் காலை வாரி விட்டு சென்று விடுவார் அப்படின்றதுனால அவரை நம்ப வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோன்னா செங்கோட்டையன் போய் பேச்சுவார்த்தை நடந்தது. நம்ம ஏற்கனவே நேற்று ஒன்று போட்டிருக்கோம். என்னென்னா, நம்ம நிர்மலா சீதாராமனை முதல்வர் பாஜக சார்பிலான முதல்வர் வேட்பாளராக நிறுத்துவதற்கு பாஜக முயற்சி செஞ்சு வச்சுட்டு இருக்கு இல்லையா, இதுக்கு கோடு போடுற மாதிரி தான் ஏற்கனவே செங்கோட்டையன் யாரை சந்திச்சார் அப்படின்னா நிர்மலா சீதாராமனை சந்திச்சார். அவரை சந்திச்சு தான். ஏன்னா இன்னொரு காரணம் என்னென்னா, செங்கோட்டையனுக்கு இங்கிலீஷ் தெரியாது பெருசாக. அதே மாதிரி நிர்மலா சீதாராமன்கிட்ட பேசினா ஃப்ளோவாக பேசலாம், ஒரு சொந்த மொழியில் பேசுகிறான். நிர்மலா சீதாராமன் தமிழரா இல்லையான்றது அடுத்த விஷயம் இருந்தாலும் தமிழ் பேச தெரிந்த ஒரு பெண்மணியாக இருப்பதனால அதை வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் இன்றைக்கி இவங்க 3 பேரில் 2 பேர் ஒரு காரில் போய் 3 பேர் ஒன்றா அந்த தட்டை பிடிச்சி, அந்த ஃபோட்டோ நான் போடுறேன் பாருங்கள், அப்படியே சூடம் காட்டுறாங்க. சூடம் காட்டினது என்னென்னா, நான் கவுண்டராக இருந்தாலும் கட்சியின் மூத்த தலைவர், நான் ஜாதி ரீதியாக எதையும் அணுகுவதில்லை அப்படின்னு செங்கோட்டையன் உத்தரவாதம் கொடுப்பது போலவும், இந்த இப்போ தலைவர்கள் ஜாதிய செல்வாக்கு படைத்த செங்கோட்டையனாக இருந்தாலும் சரி, தினகரனாக டிடிவி தினகரனாக இருந்தாலும் சரி, ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தென் மாவட்டத்தில் ஓபிஎஸ் என்ன செஞ்சார் வச்சாருன்றதை தாண்டி சரி நம்மளுடைய பிரதிநிதியாக அவரை பார்க்குறாங்க அப்படின்றத கடந்த காலம் எம்பி தேர்தலில் பார்த்தோம். பொதுவாக இருக்கவங்க ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ, அவருக்கு வந்து இந்த மாதிரி ஜாதிய ரீதியான ஓட்டுகள் விழுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி டிடிவி தினகரனை பொறுத்த அளவுக்கும் நீங்கள் வந்து அவரை வந்து பிரமலை கல்லர் கிடையாது, அவர் வந்து தஞ்சை கல்லர், சரியா? இருந்த போதிலும் அது ஒரு ஒற்றுமையில் வந்து அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ப்ரெஸ்டீஜியஸான தலைவராக யாரை நினைக்கிறாங்கன்னா, ஏன்னா இப்போதைக்கு அந்த முக்குளத்தோர் இருக்கிற பார்த்தீங்கன்னா எந்த தலைவருமே கிடையாது. அது சிறு சிறு கட்சிகள், லெட்டர் பேட் கட்சிகள், அது இதெல்லாம் வச்சு பல டுபாக்கூர்கள் சுற்றிக்கிட்டு இருந்தால் கூட இவர் டிடிவி தினகரனை அவர்கள் இன்றும் ஒரு பெரிதளவில் மதிக்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக தான் ஓபிஎஸை மதிக்கிறாங்க. தென் மாவட்டங்களை பொறுத்த உள்ள நிலையை நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த 3 பேரும் செங்கோட்டையன் இந்த பக்கம், ஏன்னா இவர்கள் 3 பேரும் சேர்ந்தா அப்போ வந்து இதோட சமிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவை எங்கள் கையில் கொடுத்துருக்கு. நாங்கள் ஏற்கனவே கேட்டது தான், செங்கோட்டையன் கையில் கொடுத்துருக்கு, நாங்களாம் ஒற்றுமையாக போயிடுவோம் பார்த்தீங்களா, எந்த பிரச்சனையும் இல்லை, ஓபிஎஸ்க்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லைன்னு தினகரன் சொல்கிற மாதிரியும், செங்கோட்டையனும் இப்போ எனக்கு இல்லை செல்வாக்கு பார்த்தீங்களா, நான் சொன்னேன்னா இவங்க 2 பேரும் கேட்பாங்க. அப்போ தென் மாவட்டங்களில் உள்ள வந்து இவங்க யார் முக்குளத்தூர் ஓட்டு நமக்கு சாலிடாக வரும், இந்த பக்கம் கவுண்டர்கள் ஓட்டும் வரும். நான் ஜாதி பார்க்காத ஒரு அரசியல்வாதியாக நான் செயல்படுவதால் மேற்கு மண்டலத்தில் இருக்க ஓட்டுகளும் வரும். அதே மாதிரி வடக்கில் இருக்கக்கூடிய ஓட்டுகளையும் அங்கே உள்ள தலைவர்களை நம்ம அப்படியே அரவணைச்சு போயிடலாம், போகிற வச்சுட்டு அதிமுக ஒரு ஸ்ட்ராங்காக கொண்டு வரலான்றதுக்கான ஒரு இதைத்தான் இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று ஒரு கேமை தான் ஆடிருக்காங்க. அந்த கேமில் வந்து பெரிய செய்தி என்னென்னா, இவங்க 2 பேரும் ஒரே காரில் போனது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ எனவே வந்து என்னென்னா, விரைவில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப் ரெடி அப்படின்றத நம்ம எப்போவும் சொல்லிகிட்டு இருக்கோம். செங்கோட்டையன் தான் கட்சியை கைப்பற்ற போகிறாரு, அவர் தான் கொடுக்க போகிறாரு. ஏன்னா எடப்பாடியார் இறங்கி போய் மண்ணில் உருண்டாலும் சரி, எண்ணெயை தடவிட்டு தண்ணியில் உருண்டாலும் சரி, அவர் நம்பகத்தன்மையான ஆள் இல்லைன்றதை டெல்லி முதலாளிகள் முடிவு பண்ணிட்டாங்க. ஏற்கனவே அண்டா வேற அங்கே அடகில் இருக்குது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இவரை வந்து இவர் நம்பிக்கை இல்லாத ஆள், ஏற்கனவே அரசியலில் வந்து துரோகங்களை பட்டவர்த்தனமாக வீடியோ ஆதாரத்தோடு செஞ்சவர் எடப்பாடி பழனிசாமி. தவழ்ந்து போயிருக்காரு. அவர் தான் என்னை நான் யாருமே வளர்த்து விடலை, நானாக வளர்ந்தேன்னு இருக்காரு. அதே மாதிரி அவர் மத்தியில் என்ன கடுப்பில் இருக்காங்கன்னா, எலெக்ஷன் டைமில் கையை தூக்கி தென் மாநிலங்களின் பொறுப்பாளராக போட்டாங்க இந்தியாவில். அப்பயும் பாதியில் விட்டுட்டு ஓடிட்டு வந்து பிஜேபி கழட்டி விட்டு இன்றைக்கி பிஜேபி தொங்கலில் நாசமாக போயிட்டுருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, சந்திரபாபு நாயுடையும் நிதிஷ்குமார்ட்டையும் வந்து 10 சீட்டை 11 சீட்டை வச்சுக்கிட்டு தொங்கலுக்கு போனது காரணம் என்னென்னா, எடப்பாடி பழனிசாமின்ற ஆத்திரம் அவர்களுக்கு இருக்கிறது. எனவே அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடாதுன்றதான். எடப்பாடி பழனிசாமி என்ன தான் மண்ணை உருண்டாலும் இப்போ இந்த டீம் ரெடி ஆனதுனால இவர்கள் கையில் தேர்தலுக்கு முன்பே அதிமுக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா, அப்படி இல்லை இன்னும் பல்ட்டி அடித்தா கூட எலெக்ஷனுக்கு பிறகு ஆனால் அவர்கள் ஜெயிப்பது போல் வந்தால் கிட்டத்தட்ட என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பயும் எடப்பாடி இருக்க மாட்டார். எடப்பாடியோட அரசியல் வாழ்வு முடிந்து விட்டதுன்னு நம்ம நீண்ட காலமாக சொல்லிகிட்டு இருக்கோம். நான் பேட்டி கொடுக்குற எந்த சேனல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி, கடந்த 6 மாதமாக இல்லை 8 மாதமாக இல்லை, எடப்பாடியோட அரசியல் வாழ்க்கை முடிந்து விட்டது. இனி எடப்பாடியார் வந்து அதிமுகவில் மட்டும் இல்லை, அரசியலிருந்து ஏதோ தொங்குற பதவியில் வேணால் இருந்துக்கலாமே தவிர, அவர் இனி முதலமைச்சராகவோ துணை முதலமைச்சராகவோ அதிகாரமிக்க பதவியிலவோ இருக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே வரோம். அதற்கு ஒரு ஆதாரம் தான் இன்று நடந்திருக்கிறது. இது ஒரு பெரிய சேதாரமாக இருக்குது எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.